பிரைஸ் லார்ட். இந்த ப்ராஃபட்டிக் மீட்டிங்கு நான் உங்க எல்லாரும் ஜீசஸ் நேம்ல கிரீட் பண்றேன். கர்த்தர் அவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆல் பிரசன்ட் காடா இருக்கிறாரு. சில மனுஷங்க உங்களுக்கு உதவி செய்யணும்னா அவங்க இன்னொரு இடத்துல இருந்து உங்க பக்கத்துல வரணும். அவங்க உங்களை விட்டு எப்போனாலும் போகலாம். இங்க கூப்பிட்ட நேரத்துக்கு பதில் தரக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. ஆனா தேவன் எப்பொழுதுமே உங்களுடைய வலது கரத்தை பிடிச்சு அவர் சொல்லக்கூடிய தேவனா இருக்கிறார். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லக்கூடிய தேவனா இருக்கிறாரு. இந்த ஏசாயா 41 அதிகாரம் அதோடைய 1வது வசனத்துல நீங்க வாசிக்கலாம். கர்த்தர் உங்க மேல மிகுந்த தயவுள்ளவராயும் அவர் உங்க மேல அன்புள்ளவராயும், அதாவது அவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா அன்கண்டிஷனலா, ஓகேவா? நீங்க பாவிகளா இருக்கும் போதே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக ரத்தம் சிந்தினாரு. அதனாலதான் நீங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனாலதான் இன்னைக்கு அவருடைய வார்த்தையை நீங்க இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஓகேவா? சோ அதே அன்பு இன்னைக்கும் மாறல. சோ அவர் உங்க மேல அன்பா இருக்கிறதுனால அவருடைய வல்லமையான வலது கரத்தினால இன்னைக்கும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவரா இருக்கிறார். இன்னைக்கும் அவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவரா இருக்கிறார். நீங்க இன்னைக்கு ஒரு மோசமான நிலையில இருக்கலாம், ஒரு உதவியற்ற நிலையில இருக்கலாம். இந்த நிலையிலிருந்து யார் என்ன மேல உயர்த்த முடியும், ஒரு சர்வைவலான கண்டிஷன்ல போயிட்டு இருக்கலாம். இந்த நிலையில இருந்து யார் என்ன உயர்த்த முடியும் அப்படிங்கிற நிலையில நீங்க ஒருவேளை இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய கரம் நிச்சயமாக உங்களை உயர்த்தும். கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்தும். நீங்க எட்டாத உயரத்துக்கு கர்த்தருடைய கரத்தின் வல்லமையினால நீங்க போக முடியும். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் அவர். எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஆமா, தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, தேவன் தெரிந்தெடுத்தாரு, இன்னைக்கு ராஜாவானார். அப்புறம் ஓகேவா, இன்னைக்கு தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அதனாலதான் இந்த வார்த்தை நீங்க கேட்குறீங்க. இன்னைக்கு உங்க சூழ்நிலை மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தேவன் உங்கள் சூழ்நிலையின் நடுவிலே தலையிடுவார். இன்னைக்கு எதோ எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சா போதும், ஏதோ ஒரு அர்ஜென்டான ஒரு பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு மாற்றம் வந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். தேவன் உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு மட்டும் இல்லை, உங்களையே மத்தவங்க பிரச்சனைக்கு சொல்யூஷனா வைப்பார். ஆமா, யோசேப்போட வாழ்க்கையில அவர் ஒரு சொப்பனம் பாக்குறாரு. அந்த சொப்பனத்துல என்னன்னா, யோசேப்புக்கு கூட இருந்த கைதிகள் சொப்பனம் பார்த்திருக்கிறாங்க. அந்த சொப்பனத்துக்கான பதில யோசேப்பு சொல்றாரு. அப்ப யோசேப்புக்கு இருந்த ஒரு நம்பிக்கை என்னன்னா, இந்த 2 பேரும் ராஜா கிட்ட போய் என்னுடைய நிலைமை எடுத்து சொல்லுவாங்க, அவங்களால எனக்கு விடுதலை கிடைக்கும். யோசேப்பு விடுதலைக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தார். ஆனா தேவன் அந்த நேரத்தில் உள்ள விடுதலை கொடுக்கல. ஆனா அவருடைய நேரம்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்துச்சு. அவருடைய அனந்த ஞானத்தின்படி ஒரு தீர்மானம் எடுத்தாரு. அந்த நேரத்துல எல்லாமே தலைகீழா மாறிச்சு. யோசேப்ப தேவன் உயர்த்தினாரு. யோசேப்ப தேவன் அதிகாரியா வச்சார். உயர்த்துறதுன்னா அதிகாரியா வச்சார், ஒரு கவர்னர் மாதிரி வச்சார். ராஜா மட்டும் இல்ல, ஆனா மொத்த ராஜாங்கமும் யோசேப்போட கையில இருந்துச்சு. விடுதலைக்காக காத்துட்டு இருந்த யோசேப்பு இன்னைக்கு யாரையும் அவர் கட்டி போட முடியும், யாரையும் அவர் விடுவிக்க முடியும். அப்படிப்பட்ட பவர் யோசேப்புக்கு வந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்கும் நான் சொல்றேன், இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை தேவை, எனக்கு ஒரு சுகம் தேவை, எனக்கு பொருளாதார தேவைகள் இருக்குது, நான் ரொம்ப நெருக்கடியில இருக்கிறேன், கடன்ல இருக்கிறேன், இப்படி நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் உண்மையுள்ளவர். இந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை மீட்டெடுக்கிறது மட்டும் இல்ல, நீங்க மற்றவர்களை விடுதலையாக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவருடைய கரம் உங்களுக்கு அதை செய்யும். அவர் உங்களுடைய பாத்திரத்தை நிரம்பி வழியத்தக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். உங்களுடைய பாத்திரத்தை அவர் நிரம்பி வழிய செய்வார். யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் தேவைப்படுதுன்னா, இப்போ லைவ்ல இருக்கிறீங்கன்னா நீங்க உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எனக்கு டைப் பண்ணுங்க. ஐ வில் ப்ரே ஃபார் யூ. யாருக்காவது ஹெல்த்துக்காக ஜெபிக்கணும், தெய்வீக சுகத்திற்காக ஜெபிக்கணும்னா நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆனா கர்த்தருடைய கரம், உறுதியா சொல்றேன், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க மேல இருக்குது. கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்குது. உங்களுடைய லெவல் மாறும். உங்களுடைய பொருளாதாரத்துல கர்த்தருடைய மகிமையினாலே மாற்றம் வரும். கர்த்தருடைய கரத்தின் வல்லமையினாலே உங்களுக்கு மாற்றம் வரும். அவர் உங்க மேல தயவு உள்ளவரா இருக்கிறதுனாலவே உங்க வாழ்க்கை 100% சக்சஸ்ஃபுல்லாவே மாறும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு உங்க வாழ்க்கையை எடை போடாதீங்க. கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்குது, அதை வச்சுட்டு உங்க வாழ்க்கையை பாருங்க. கர்த்தர் உங்க லெவலை மாற்றுவாரு. கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை சீக்கிரமாய் உங்க வாழ்க்கையில செய்வார்.
காட் bless யூ ஆல். நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த லைவ் அட்டன் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய கரம் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்யும். இவர்களை சிறையிருப்பிலிருந்து நீர் விடுதலையாக்கும். இவர்களுடைய வியாதிகளை நீர் குணமாக்கும். இவர்களுடைய லெவலை நீர் மாற்றும்படி உயர்த்தும்படி ஜெபிக்கிறேன். இவர்களுடைய வே ஆஃப் லிவிங், இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை கர்த்தர் இயேசு நாமத்தில் உயர்த்தும்படி ஜெபிக்கிறேன். இதுவரை இல்லாமல் இருக்கலாம். ஏன் நீ கொடுக்கிற லெவலுக்கு கர்த்தர் உயர்த்துவீராக, விடுவிப்பீராக. அநேகரை தாங்குகிறவர்களாய், அநேகர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய், ஆமென், செல்வ சீமான்களாய், ஆமென், உம்முடைய அபிஷேகத்தினாலே ஆமென் தேசத்திலே உயர்ந்து இருக்கிறவர்களாய் கர்த்தர் எழுப்புவீராக. ஆமென், எம்பவர் பண்ணுகிற உம்முடைய அபிஷேகத்தை இந்த ஜனங்களுக்கு மேலே நீர் ஊற்றுவீராக. காட் bless யூ. கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ப்ரேயர்ஸ் தேவைன்னா என்னுடைய அக்கௌண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய நம்பர் இருக்கும். நீங்க என்ன எப்பனாலும் தொடர்பு கொள்ளலாம். காட் bless யூ. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை உயர்த்துவார்.